மலை மீதியிலேறும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளாம் பசுந்தோக மாயுள் மீதியிலேறி வாகூடானே வந்து காரும் துய்யா முருகையா ஏழு பேர் நான் தான் வந்தோம் எடுத்து போங்க சின்னாக்க வந்தோம் சின்னாக்க வந்துருக்கிறான் அவன் வாயில கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கிறான். சின்னக்கா மாசம் போயிட்டாரு எந்த ஆத்துல விளையாண்டுருக்கா எங்க கொஞ்சம் கை கொடுக்கா கை கொடு கை கொடு அது கையை விடுற காசு கேட்பா ஏமா இப்படி ஆகும்போது அதாவது வந்து ஆமா ஏக்கா இருக்கா உள்ள எப்படி கேட்கா ஆமா யாரு காரணம் கேட்கிறாக்கா ஏக்கா அக்கா தங்கச்சி 5 2 7 100 பக்கமா எழுதி போல வந்தோமே வந்த பொழுது
நீங்கள் 6 பேர் உறுப்பகத்தை பூஜை சென்று விட்டீர்கள். அடியவர்கள் மட்டும் தனியாக பூஜை சென்று அந்த நேரத்திலே இந்த காலத்திலே செல்லும் பொழுது ஒரு மரக்கிளையில் ஒரு பூ வினோதமாகவும் மனமத்தோடு காட்சி கொடுத்து என்ன மலர் இருக்கும் என்று அடியவர்கள் மோந்து பார்த்ததா குத்தம். ஒரு ஆடவனை நான் எடுத்து பார்க்கவில்லை. ஆமா, ஒரு மனிதனை எடுத்து பார்க்கவில்லை. ஆமா, அந்த தவறு செல்லவில்லை. ஆமா, இது குழந்தையா இல்ல குருவையா எதுவும் தெரியாது. அக்கா அக்கா ரொம்ப கஷ்டமா முடியல. நல்லா நடிக்கிறாங்க. அக்கா அடிக்காதக்கா. நீ வீட்டு வளர்ந்து பிடிச்சாருதான் மிலிஷா இருக்கனா பொத்துன்னு வந்துட்டேன். வழிய பண்ணுறது எனக்கு தூக்கி கர்ப்பம் கழித்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவ எடுத்து வைக்கும் போது எல்லாம் நோக்குது, பக்கா வலிக்குது, வடிவெல்லாம் நோக்குது.
பாத்தியம்மா தெரியாதுக்கா. ஐயோ ஐயோ என்ன காலத்துக்கு வருகிறா யாரு வழி எடுத்துக்கிட்டு எப்படி சொல்லுவாங்க? எப்படி போய் வந்தது அக்கா, 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 அக்கா. நம்ம வந்து 7 பேர் வரும்போது அடி சாப்பிட்டு அக்கா, ஆமாக்கா அம்மா, அக்கா, அடியா அக்கா, ஐயோ, அம்மா. அடி அடிக்க வேண்டாம், அடிக்க வேண்டாம். அம்மா அடிபட்ட அம்மா கமலா உன்னை உடைக்காத என்ன பண்றது ஏண்டி 7 பேர் வந்தோம் அது ஊமை தானே அது உண்மை. நான் ஊமை சொல்றேன் உண்மை சொல்லிட்டேன் ஓகே இளைக்கண்ணி அதாவது ஆமாக்கா. இந்த இடத்துக்கு அக்கா, காலி விட்டோம் வச்சுட்டு வரா அக்கா, நிச்சயதானே அக்கா, வேண்டாம். இது உன்னை பட்ட அப்படி வரும் பொழுது உங்கள் உடன்பிறந்தானே ஆமா நான் எதை தவறு செய்யவில்லை இப்படி அடிக்கிறீங்க அக்கா. நீங்க அதை அடித்தால் ஆமா வாங்கிட்ட வந்து அக்கா அவங்க அடிக்கிறாங்க அடிக்க சொல்லுவாருக்கா. ஆமா சரி நீ ஏன் சரி ஆட்டுக்கா போய் சொல்லுவ அதாவது கண்ணி அக்கா. இலை கண்ணி அக்கா, 6 கண்ணில அப்படியே அமைதியா தான் வந்துருக்காங்க அழுவாதம்மா தங்கச்சி அழுவாத நம்ம கன்னியா வந்து பொறுமையா சொல்றேன் இல்ல வேணா சொல்லலாம் வந்துருச்சா அழுவாத தங்கச்சி சரி நீ சொல்லு நீ அழகாத தங்கச்சி இப்படி 6 பேர் கட்டி வரணும்னு சேர்ந்து இலை கண்ணி என்ன தெரியல அதாவது நம்ம 7 பேர் தான் மலர் எடுத்தோம் காலேஜ் போகும்போது மலர் எடுக்கும் போது ஒரு மலரை மூந்த அது தெய்வமா என்னமா தெரியல ஆனா இன்னொன்னு வரும்போது நினைச்சேன் அங்க இருந்து சித்தன் தேவி வந்த கனெக்ஷன் கொடுத்ததோ சந்தேகம் காளிமுத்து அண்ணா மாதிரிதான் சந்தேகமா இருக்கு நல்லூர்
சோகத்துக்கு ராஜேந்திர மகன் 2 மியூசிக் தான் பண்ணிக்கணும். 3வது அண்ணா கட்டி இருக்காரு, அவராது பண்ணிருப்பாரு. அத மாதிரி இருக்கும்போது சரி அதை போட்டோம். ஏடி அம்மா அதாவது வந்து கையெல்லாம் போகுது. அதாவது எனக்கு தலையாருக்கு ஆமா சொன்னா இந்த கோயிலை யாரு சொல்லி அழுவேன் அஞ்சு மணி எடுக்க மல்லி அங்கத்தான் பூத்த மல்லிய அள்ளி வரிப்பாங்க அள்ளி பறிச்சு போய் பூஜை பண்ணுவாங்க. அதை கொண்டு கொடுல போத்த மல்லியே கொடுல பூத்த ஒரு குளத்தோட பூத்து இருந்தா அந்த குளத்துக்கு வரவங்க இன்னைக்கு குடிக்க படிப்பாங்க. ஆமா எனக்கு உருவங்க எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? உங்களை மாதிரி பெரியவங்க தான் கத்துக்கிட்டு இருக்கா. சாமி ரொம்ப சந்தோஷம். என்ன ஏழிக்கு இளைஞனியா பட்டவை விருப்பத்தோட அடைகிறான். எப்படி அடைகிறான்? என்ன பண்ற? அதாவது அக்கா நல்லா பிடிக்கும் அக்கா அது ஐயா பாவி என்ன தெய்வ ஐயா பாவி என்ன தெய்வ அரே மத்தே பாவி அரே மத்தே பாவி அரே குழந்தைக்கா இல்லையா? ஆமாம்மா சுரேஷ் வாங்க வாங்க
அம்மா நீங்க பாருங்க பாருங்க இப்படி 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 கிளம்புமா பாரு இங்க உட்காரு அங்க இங்க உட்காரு இப்படி வந்துட்டு ஏன் இங்க போறீங்க வாங்கப்பா ஆறு கண்ணியமாக அப்படி ஏழு கண்ணிக்கு விட்டது பாட்டி அம்மா பாட்டி அதாவது வழிதான் இருக்கும் விஷயம் ஆனா அதுக்காக மனசை விட்டுறாங்க உள்ள வெளியே வந்து வழி அதிகமாக இதை கேட்டு எப்படி உள்ள வலிக்குதுன்னா ஹலோ அதாவது வெள்ளப்பட்டவனுக்கு வழி இருந்தா நீங்க மருத்துவ பார்க்கறப்பா இருக்கு டபுள் வழி தெரியுமா டபுள் வழி அவனுக்கு வந்து மந்தகாயம் திம்பான் சரி நான் வந்து 5 மந்தகாயம் திங்கிறோம் என்ன பண்ணுது சரி போட்டா ஏன் இளைஞனி பேர் போறீங்கன்னா அடியே போரா ஒரு மாசம் இருந்து வரணும் போரா சாம்பத்திக்கலாமா முட்டை சாம்பத்திக்கலாமா முட்டை மண்ணு திங்கலாமா அப்படியே இருக்குமா ஐயோ அடி அது தரந்து எதையும் திங்க முடியல அவருக்கு அக்கா என் அம்மா 5வது மாசம் சொல்ல கொடுப்பாங்க 7வது மாசம் சொல்ல கொடுப்பாங்க சொல்ல கொடுத்தவங்க 5வது மாதம் 5 சாதங்கள் 7 சாதங்கள் 9ஆம் மாதம் 9 சாதம் கொடுத்து வயசுக்கு போவாங்க
எட்டி வைக்கும் போது பட்டணம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுதான் 9ஆம் மாதம் என் உடலெல்லாம் முழுகி அக்கா என் பதவி எல்லாம் கொடுத்து ஹலோ அன்பார்ந்த பட்டவர்களே, ஏழை கண்ணி இலை கண்ணியா பண்றதுக்கு அதாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. ஏன் நீ பாட்டு தான் கிடைக்கிறா நல்லா அந்த மெத்தையில ரொம்ப சட்டம் மாதிரி இருக்கும். இப்படி இப்படி நினைக்கிறேன் குழந்தை படிக்கும் போது குழந்தைக்கு பேர் வைக்கணும். ஒரு 1000 ரூபா கரெக்டா கொடுங்க. நான் என்ன சொல்லுங்க அப்படியே அப்படியே அனுப்பிட்டு வர அப்படியா பாரு பேசுற பேச்சு ஏந்திரிக்க முடியலாலும் அதோட அகர சுவாசத்துல